Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பச்சை நிலக்கடலை கடையில வாங்கி நம்ம வீட்லயே எப்படி வறுக்கிறது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். கடையிலேயே ரோஸ்டட் பீனட்னு நமக்கு கிடைக்கும். வறுத்த நிலக்கடலை கிடைக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது. சாப்பிடும்போது டேஸ்டா இருக்காது. கொஞ்ச நாள்லயே அது நமுத்து போன மாதிரி ஆயிடும். சோ அதுக்கு நம்ம பச்சை நிலக்கடலை கடையில வாங்கி நம்மளே வீட்ல வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நான் எப்பவுமே பச்சை நிலக்கடலை வாங்கி வீட்ல வறுத்து வச்சுப்பேன். சிலருக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் வறுத்த நிலக்கடலை சாப்பிடுறது ஒரு ஹாபிட்டா வச்சிருப்பாங்க. என் வீட்லயும் அப்படிதான் சாப்பிடுவாங்க. சோ நான் எப்பவுமே பச்சை நிலக்கடலை வாங்கி வீட்லயே நான் வறுத்து வச்சுப்பேன். அதை எப்படி வறுத்து வைக்கணும், எப்படி ரோஸ்டடாவே இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல காமிக்கிறேன். பாருங்க, வெறும் அனல்ல பச்சை நிலக்கடலையை எடுத்து போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமா வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் வைக்க வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லயும் வைக்காம மீடியமா வச்சு கைவிடாம வறுத்துக்கிட்டே இருங்க. மணல் கூட இருந்ததுன்னா மணல் போட்டு வறுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி செவந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட மணல் இல்லை. ஸோ நான் வெறும் அனல்லையே போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம நல்லா வறுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு வறுத்துருக்குதுன்னு. நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த தோலை இப்படி உதுத்தி விட்டிங்கன்னா அப்படியே அது நல்லா கடலக்கொட்டை தனியாக தோல் தனியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே இப்படி இப்படின்னு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையிலேயே இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கடலை தனியாக வந்துடும், தோல் தனியாக வந்துடும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கடலை வறுத்து வச்சிருக்கேன். இது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது பொரியலுக்கு, கடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வீட்லேயே பச்சை நிலக்கடலை வாங்கி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு பச்சை நிலக்கடலையை விட வறுத்த நிலக்கடலை விலையும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயே வாங்கி இந்த மாதிரி நம்மளே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தோல் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு டைட் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பியாகவே இருக்கும், நமுத்து போகாது. பொரியலுக்கு தேவைங்கிறப்ப பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் என் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.